அருமையான உடம்புக்கு சத்துள்ள ராகி தோசை செஞ்சுருவோமா? 100 கிராம் ராகி மாவு போட்டுருவோம். ஒரு முட்டை கலக்கி வச்சுருக்கேன், ஊற்றிடுவோம். உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா கோதுமை மாவு போட்டுக்கிடுங்க. ஏன்னா கோதுமை மாவை முட்டை போடாமல் ராகி மாவு தோசை சுட்டோன்னா கல்லில் ஒட்டிக்கிட்டு பிஞ்சிக்கிட்டு வரும். அதனால் முட்டை வேணுங்கிறவே முட்டை சேர்த்துக்கிடுங்க. பாதி நறுக்குன பல்லாரி, அரை ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கிடுவோம். சின்ன சீரகம் உடம்புக்கு நல்லது, சீரணத்தை அதிகரிக்கக்கூடியது. ஒரு பச்சை மிளகா, சின்ன பிள்ளைகள் இருந்தால் பச்சை மிளகா போடாதீங்க, ரொம்ப உரைப்பாக இருக்கும். பச்சை மிளகா வேணுங்கிறவே போட்டுக்கிடுங்க. ஒரு குத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் சலச்சலன்னு ஆயிரும், கொஞ்சம் கட்டியாகவே கரைச்சிக்கலாம். இது ஒரு 2 பேருக்கு நான் தோசைக்கு மாவு கலந்துருக்கேன். நான் வில்லுப்பாட்டுக்கு போயிருந்தப்போ ரொம்ப பசியாக இருந்து பார்த்துக்கிடுங்க. லதாக்கா தான் திடீர்னு இந்த ராகி மாவு வச்சு தோசை சுட்டாவோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து. அதனால தான் அவகிட்ட கேட்டேன் இப்படி சுட்டியேன்னு ரெசிபியை சொல்லியிருக்காங்க. நம்மளும் செஞ்சு பார்த்துருவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி கலக்கின மாவை ஒரு 10 நிமிஷம் புளிக்க வச்சுருவோம். மாவு நல்லா புளிச்சு வந்தாச்சு. தோசை ஊற்றிடுவோமா? கொஞ்சோல நல்லெண்ணெய் ஊற்றிடுவோண்ணே. ராகி மாவு தோசை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுகர் உள்ளவே சாப்பிடலாம், கை கால் உளைச்சல் இருக்கவே சாப்பிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டெய்லியும் ராத்திரி வந்து சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு ராகி மாவு தோசை எடுத்துக்கிடுங்க. அதில் இருக்க சத்தே நம்ம உடம்புக்கு போதும், நோய் நொடி எதுவுமே வராது. ராகி மாவை கேழ்வரமாகும்பாவை, கேப்பமாகும்பாவை. இதில் வந்து நம்ம தோசை சுடலாம், புட்டை வைக்கலாம், சப்பாத்தி செய்யலாம், களி கிண்டலாம், கூழ் காய்க்கலாம். இன்னும் உங்களுக்கு ராகி மாவில் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் தெரியுமோ அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப குறைச்சி வைக்கணும், இல்லை அடி பிடிச்சிரும், தோசை நல்லா இருக்காது. தோசையை மாற்றி போட போகிறேன். கடவுளே பெய்யாமல் மாற்றி விழுந்துடணும் ஐயா. ஐயோ, தோசை மாற்றி போடும்போது பிஞ்சிட்டு நல்லா சூடான மொறுன்னு ராகி தோசை ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை போடுங்க.